தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடும்பத்தில் அதிமுக இணைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி வரவேற்பு. ஊழலும் பிரிவினைவாதமும் கொண்ட திமுகவை விரைவில் தங்களது கூட்டணி வேரோடு அகற்றும் என்றும் உறுதி. தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியமைக்கும். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமித்ஷா திட்டவட்டம். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசின் ஊழல் நிர்வாக திறமையின்மையை முன்னிறுத்துவோம். பல்வேறு துறைகளில் 39,000 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடந்துள்ளதாகவும் அமித்ஷா குற்றச்சாட்டு. கூட்டணிக்கான அதிமுகவின் நிர்பந்தத்தின் பேரில் அண்ணாமலையை மாற்றவில்லை என அமித்ஷா விளக்கம். அண்ணாமலைக்கு என்ன பதவி வழங்கப்படும் என்பதை கட்சி முடிவெடுக்கும் என்றும் தகவல். தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்து விலகும் அண்ணாமலைக்கு தேசிய பொறுப்பு வழங்கப்படும் என அமித்ஷா அறிவிப்பு. மாநில தலைவர் பதவியில் அண்ணாமலை மிகச்சிறப்பான பங்களிப்பை அளித்ததாகவும் புகழாரம். சென்னையில் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் நடந்த இரவு விருந்தில் பங்கேற்றார் அமித்ஷா. அண்ணாமலை, எல் முருகன், நயினார் நாகேந்திரனும் கலந்து கொண்டனர். சைவம் வைணவத்தை ஆபாச செய்கையுடன் தொடர்புபடுத்தி அமைச்சர் பொன்முடி கொச்சையாக பேச்சு. பொன்முடியின் திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியை பறித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வனத்துறை அமைச்சர் பொன்முடிக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கண்டனம். சைவ வைணவத்தை விலைமாதுவுடன் ஒப்பிட்டு கொச்சையாக பேசியதை எந்த காரணத்திற்காகவும் ஏற்க முடியாது என காட்டும். சைவ வைணவம் குறித்து பொன்முடி கேஷுவலாக பேசும்போது வார்த்தைகள் தவறியிருக்கலாம். பொன்முடியின் பேச்சை நியாயப்படுத்தும் வகையில் அமைச்சர் ரகுபதி கருத்து. சைவ வைணவம் குறித்து கொச்சையாக பேசியுள்ள பொன்முடி அதிகாரமிக்க ஒரு அமைச்சராக நீட்டிப்பது பேரவலம். அமைச்சர் பதவியிலிருந்து உடனடியாக நீக்குவது மட்டுமே மு.க.ஸ்டாலினை திராணியுள்ள தலைவர் என்பதை நிரூபிக்கும் என்றும் பாஜக காட்டம். திமுகவின் துணை பொதுச் செயலாளராக திருச்சி சிவா நியமனம். பொன்முடியின் கட்சி பதவி பறிக்கப்பட்டதை அடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. பொதுக்கூட்டம் ஒன்றில் மாற்றுத்திறனாளிகளை குறிப்பிட்டு பயன்படுத்திய வார்த்தைகளுக்காக திடீர் வருத்தம் தெரிவித்தார் துரைமுருகன். பேச்சின் வேகத்தில் மாற்றுத்திறனாளிகளை பழைய பெயரில் உச்சரித்துவிட்டதாக அறிக்கை வெளியீடு. காவிரி நதிநீர் விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தீர்மானம் நிறைவேற்றாதது ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. காங்கிரசின் எஜமான விசுவாசம் தடுக்கிறதா என்றும் வினா. பாஜக மாநில தலைவர் பதவிக்கு விருப்ப மனு தாக்கல் செய்தார் நயினார் நாகேந்திரன். அண்ணாமலை, எல் முருகன், ஹெச் ராஜா, வானதி உள்ளிட்டோர் பரிந்துரைத்தனர். தமிழக பாஜக தலைவராக போட்டியின்றி தேர்வாகிறார் நயினார் நாகேந்திரன். நயினார் மட்டுமே விருப்ப மனு தாக்கல் செய்த நிலையில் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகிறது. அமைச்சர் கே.என். நேருவின் மகன் மற்றும் சகோதரர் இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் அதிகாரிகள் பணியிட மாற்றத்திற்கு லஞ்சம் வசூலித்ததற்கான ஆதாரங்கள் சிக்கின. போலி நிறுவனத்தை துவங்கி மோசடியில் ஈடுபட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறையினர் தகவல். பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணி நீக்கப்பட்டதை அடுத்து ராமதாசுடன் ஜி.கே. மணி சந்திப்பு. பாமக ஒற்றுமை தொடர்பாக விரைவில் நல்ல செய்தி வரும் என பேட்டி. 2036 ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த இந்தியா தீவிர முயற்சி. காசியில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தகவல். பதவி அதிகார வெறி பிடித்தவர்கள் இரவு பகலாக அரசியல் விளையாட்டு விளையாடுவதாக எதிர்க்கட்சியினரை சாடிய பிரதமர் மோடி.
தேசிய நலனை விடுத்து சுய குடும்ப வளர்ச்சி மீதே ஒருமித்த கவனம் செலுத்துவதாகவும் மோடி விமர்சனம். இந்தியாவிற்கென தனி ஏஐ சாட்பாட்டை உருவாக்க நடவடிக்கை. மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் அஜய் சூட் தகவல். ஜம்மு காஷ்மீரில் எல்லைப் பகுதி வழியாக ஊடுருவ பாகிஸ்தான் தீவிரவாதிகள் முயற்சி. தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே பல மணி நேரம் நடந்த துப்பாக்கி சண்டையில் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை. டெல்லியில் புழுதி புயல் காரணமாக 15 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் திருப்பிவிடப்பட்டன. விமான நேரமாற்றம் தாமதத்தை அறிந்த பிறகு விமான நிலையம் வருமாறு பயணிகளுக்கு ஏர் இந்தியா அறிவுறுத்தல். டெல்லியில் வீசிய புழுதி புயலால் பல்வேறு இடங்களில் மரங்கள், மின்கம்பங்கள் விழுந்து விபத்து. சாராய் ரோஹிலா சாலையில் மிகப்பெரிய மரம் வேரோடு விழுந்ததில் ஏராளமான வாகனங்கள் சேதம். ஹரியானாவின் குருகிராம் துவாரகா எக்ஸ்பிரஸ் சாலையில் விளம்பர பலகை சரிந்து விழுந்து கார் அப்பளம் போல் நொறுங்கியது. போலீசார் இடிபாடுகளை அகற்றி சாலை போக்குவரத்தை சீர் செய்ய துரித நடவடிக்கை. அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் எந்தவித அழுத்தமும் இல்லை என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கம். இந்திய நலன்களை முன்னிலைப்படுத்தி அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது என்றும் தகவல். பூரி ரயில் நிலையத்தை மேம்படுத்தும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். ஒடிசாவின் கலாச்சாரத்தை மனதில் கொண்டு சீரமைப்பு பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாக அறிவிப்பு.